യേശുன்னு தான் கூப்பிடுவார். ரிஹர்சல்னோ டேக்குன்னோ அவ்வளோ பழக்கம் இல்லை. எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். பொறாமைங்கிற வார்த்தை தப்பு. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பொறாமைப்படுறதே கிடையாது. பெருந்தன்மை பெருநிலை. நிறைய ஹிந்தி சாங்ஸ் வேணும்னு அவங்க சொல்லுவாங்க. நிறைய இல்லை தமிழ் போகிறோம், இல்லை மலையாளம் போகிறோம். ஜாதி பேதம் மதத்வேஷம் ஏதுமில்லாதே சர்வரும். லங்கா ஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாங்கள் சந்திக்க இருப்பவரை பற்றி நாங்கள் அறிமுகப்படுத்த தேவையில்லை என்று நான் நினைக்கின்றேன். அதனால் நேரடியாக நாங்கள் இன்டர்வியூக்கு செல்வோம். வணக்கம் டாக்டர் KJS. வணக்கம். என்னுடைய முதலாவது கேள்வி, நீங்கள் எவ்வளவோ பாடல்களை பாடியிருக்கின்றீர்கள் என்றாலும் முதன்முறையாக நீங்கள் அந்த ஸ்டூடியோக்குள் செல்லும் பொழுது முதலாவது பாடல் பாடும் பொழுது உங்களுடைய அந்த அனுபவம். அந்த சாங் வந்து 1961 நவம்பர் 14 நடந்தது. ஆக்சுவலாக மியூசிக் டைரக்டர் வாஸ் ஸோ புத்திசாலி. அவர் கண்டிப்பாக புத்திசாலி ஆனதுனால நான் தப்பிச்சுக்கிட்டேன். ஏன்னா ஹி நெவர் செட் தட் நம்ம டேக் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி எனக்கு என்னுடைய ரத்த ப்ரெஷரை ஜாஸ்தி பண்ணிக்காமல் அவர் சொன்னார். என்ன சொன்னார்னா, யேசுன்னு தான் கூப்பிடுவார். யேசு நல்ல ஒரு ரிஹர்சல் கொடுப்பா, நல்ல க்ளீன் ஒரு ரிஹர்சல் கொடு, அதுக்கப்புறம் நம்ம டேக் பண்ணிப்போம். எனக்கு அப்போது ரிஹர்சல்னோ டேக்குன்னோ அவ்வளோ பழக்கம் இல்லை. பட் ஆக்சுவலி நான் பாடும்போது எந்த அளவுக்கு நம்ம பாடணுமோ அது பாடி முடிச்சுட்டேன். ஆக்சுவலாக வேறொரு பாடல் தான் வச்சுட்டு இருந்தது. அது பாட முடியாமல் உடம்பு நல்ல சரியாமல் இருந்ததுனால இதை ஒரு 4 லைன்ஸ் தான் பாடணும்னு சொல்லி அப்படி தான் அந்த பாட்டை தான் பாடினேன். ஜாதி பேதம் மதத்வேஷம் ஏதுமில்லாதே சர்வரும் சோதரத்வேன வாழுന്ന മാതൃകാ ஸ்தானமானிது. இதை நம்ம ஸ்ரீநாராயண குரு சுவாமிகள் எழுதினது. அந்த பெரிய அந்த ஒரு அனுகிரகம் எனக்கு கிடச்சி. இந்த 4 ஃபஸ்ட்டு என்னோடய வாய்ஸ் ரெக்கார்ட் ஆனது இந்த 4 கிரேட் லைன்ஸ். ஜாதி பேதம், அதாவது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபீலிங்கே இருக்கக்கூடாது. மதத்வேஷம், அதாவது மதம்னு இருக்குது, மதம்னு இருக்குது, 2 அர்த்தமும் இருக்குது மலையாளத்தில். மதம்னா ஜாதி, மதம்னா புத்தி. இது இருந்தாலும் எது தப்பு சொன்னாலும் நம்ம மதம்னு சொன்னாலும் மதம்னு சொன்னாலும் 2 அர்த்தம் இருக்கிறதுனால அது எங்கேயும் போகும். மதத்துலேயும் சரி மதத்துலேயும் சரி அந்த பேதமே இருக்கக்கூடாது. எல்லோரும் சகோதரர்கள் தான், அதாவது எல்லாம் சகோதரர்கள் தான்ங்கிற ஒரு பெரிய எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். பல பாடகர்கள் உங்களை பார்த்து பொறாமப்பட்டிருப்பார்கள். நீங்கள் பொறாமப்பட்ட ஒரு பாடகர் என்று யார் சொல்லுவீங்க? பொறாமைங்கிற வார்த்தை தப்பு. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பொறாமைப்படுறதே கிடையாது. எப்ரிசியேஷனுங்கிறது அர்த்தம் வேறு. அதாவது நமக்கு பகுமானம், அதாவது நமக்கு அவர் மேலே பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது தமிழில் அபிமானங்கிறதும் தமிழ் இல்லை, அது அபிமானம்ங்கிறது சான்ஸ்கிரிட் தான். அபிமானம்னா நம்ம தமிழில் கரெக்டாக சொல்ல போனால் பெருந்தன்மை பெருநிலை. நம்ம அவரை பற்றி நினைக்கிறதுன்னா அந்த மாதிரி தான் நினைக்கணும், தவிர நான் பொறாமைப்படுறதே கிடையாது. பொறாமைப்படுறதுன்னா நமக்கு கிடைக்கலங்கிற எண்ணத்தினால் வர்றது, அது இல்லை. அப்போது என்னென்னா எக்ஸாம்பிள் சொல்லுவேன். எப்படின்னா, கோவிலில் போனால், அது நம்ம இந்து கோவிலில் போனால் பூசாரி, அதாவது வாத்தியார் ஒரு சொம்பில் தண்ணி எடுத்துகிட்டு இப்படி தெளிப்பார். அது சுத்தம் பண்ணிக்கிறதுக்குன்னு ஒரு நினைப்பு. சுத்தமாகிறதோ இல்லையோ அது வேறு விஷயம். பட் ஆக்சுவலி அந்த ஒவ்வொரு துளி தான் ஒவ்வொருத்தர் தலையில் போகும், வீழாமலும் இருக்கலாம். சிலவங்க தலையில் விழவே விழாது. அந்த மாதிரி தான் அந்த ஞானம்ங்கிறது கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கறது, அந்த தெளிக்கிறது தான். எல்லாம் பூர்ணமாக அந்த சொம்பில் இருக்கிற தண்ணி ஒருத்தர் தலையிலே வராது. அதனால் சங்கீதத்தினாக இருந்தாலும் சரி, ஒரு கவிஞராக இருந்தாலும் சரி, எழுத்தாளர் ஆசிரியராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் தான் இருக்கும்.
அது கடவுள் கொடுக்கறது கொஞ்சம் தான் கொடுக்கும். பூர்ணமாக யாருமே இந்த உலகத்தில் கிடையாது. அப்போ நம்ம வந்து யாரையும் பொறாமப்பட்டு பிரயோஜனம் இல்லை. நல்ல ஒரு பதில். அடுத்ததாக கேள்வி, இது உங்கள்கிட்டான் கண்டிப்பாக கேட்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். பல விருதுகளையும் பெற்றிருக்கின்றீர்கள், பலருடைய மனங்களில் நீங்காத இடம் பிடித்திருக்கின்றீர்கள். விருதா மக்களினுடைய அபிமானமா என்று வரும் பொழுது அதுக்கான வித்தியாசத்தை நீங்கள் எப்படி கூறுவீர்கள்? நமக்கு இந்த பெருமைக்குரிய இந்த பெரிய ஸ்தானங்களெல்லாம் கிடைக்கிறதுக்கு காரணமே மக்களோட அந்த அபிமானம் தானே. அந்த இதிலிருந்து தானே நமக்கு பேரும் புகழெல்லாம் வருதும். இப்போ நான் பாடியாச்சு, நல்ல ஒரு பாட்டு பாடியாச்சு, யாரும் கேட்கல, யாரும் அதுக்கு இது இல்லைன்னா அப்புறம் என்ன? அப்போ இத்தனை வருஷமாக நான் பாடிட்டு இருக்கிறத நல்லபடியாக இருக்குது, நல்லதாக ரசிச்சிருக்கோம் நாங்கள். எங்களுக்கு அவ்வளவு நல்லபடியாக நீங்கள் காலங்காலமாக ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறது இருக்குது பாருங்க. அந்த அவார்டு தான் பெரிய அவார்டு. நீங்கள் லண்டனுக்கு இப்போ ஹார்ட்லி காலேஜ் நடத்துகிற இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறீங்க. அதை பற்றி ஏதாவது எங்களோட நேயர்களுக்கு சொல்ல விரும்புகிறீங்களா? ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போது தமிழ் பாடல்கள் தான் ஜாஸ்தின்னு சொன்னாங்க. பட் ஆக்சுவலி நான் கொஞ்சம் ஸ்மெல் பண்ணது என்னென்னா, நிறைய ஹிந்தி பேசுகிறவங்களும் வர்றாங்க போல் இருக்குது. அதுதான் என்னோடய பிரச்சனை. ஏன்னா நிறைய ஹிந்தி சாங்ஸ் வேணும்னு அவங்க சொல்லுவாங்க, நிறைய இல்லை தமிழ் போகிறோம், இல்லை மலையாளம் போகிறோம் இப்படின்னு சொன்னால் ஏன்னா அதனால் நான் ஐ ரிக்வெஸ்ட் தம், ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். வி ஆர் மியூசிக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. எந்த பாட்டும் எந்த பாஷையாக இருந்தாலும் பாஷைக்காக நம்ம வந்து அங்கே சத்தம் போடாமல் ஒரு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு வி வில் மேக் த ப்ரோக்ராம் சக்ஸஸ். இறுதியாக லங்கஸ்ரீ நேயர்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? எல்லாருக்கும் என்னுடைய ஜென்ரலாக என்னுடைய நாட் ஓன்லி லங்கை எல்லாருக்கும் என்னுடைய சங்கீத ரசிகர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வேன். லங்காஸ்ரீ, உலகத் தமிழர்களின் இதய துடிப்பு.